தோசை பீஸா உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இப்போ நம்ம புதியதா அழகு குறிப்புகள் பகுதிக்கு போகிறோம். இந்த அழகு குறிப்புகள் ரொம்ப சாதாரணமாக நம்ம சமையல் அறைக்குள்ளே இருக்கக்கூடிய சில தானிய வகைகளை வைத்து அழகான ஒரு முகம் பொலிவு தரக்கூடிய ஒரு நல்ல ஒரு பொடியை தயார் பண்ண போகிறோம். இந்த பொடிக்கு நம்மக்கிட்ட இருக்கிற பச்சை பயிறு, கடலைப்பருப்பு மற்றும் மஞ்சள் இதை மட்டுமே வச்சு இது செய்யலாம். இது என்ன ஆகும்னா உங்களுடைய சருமத்தை நல்லா பாதுகாக்கும். வெயில், குளிர் மற்றும் நிறைய இப்போ காற்றில் மாசு இருக்குது, அதெல்லாம் போய் நம்மளுடைய தோலை கொஞ்சம் சொரசொரப்பாகவும் சில நேரங்களில் அது ரொம்ப சோர்வாகவும் காணப்படும். அந்த சோர்வு மற்றும் நம்மளுடைய அலுவலகங்களுக்கும் பள்ளிகளுக்கும் நம்ம செல்லும் பொழுது அதனால் மன அழுத்தத்தினால் ஏற்படக்கூடிய சோர்வு, இந்த சோர்வையெல்லாம் நீக்கிறதுக்கு, புத்துணர்ச்சி தரத்துக்கு நம்மக்கிட்டேயே வீட்டில் இருக்கக்கூடிய அருமையான பயிர் வகைகளை வச்சு நல்ல ஒரு பொடி தயார் பண்ணலாம். வாங்க. நான் சம அளவில் பச்சை பயிறு மற்றும் கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். இந்த கடலைப்பருப்பு பச்சை பயிரும் சேர்த்து அரைக்கும் பொழுது சிறிய துண்டு மஞ்சள் உபயோகப்படுத்தலாம். இந்த மஞ்சள் பொதுவாக இதை ஆண்கள், பெண்கள் 2 பேருமே இந்த பொடியை தேய்ச்சி குளிச்சிக்கலாம். ஏன்னா நம்மளுடைய முகத்தின் சருமம் நல்லா பாதுகாக்குன்றதுக்கு தான் இதை நம்ம பண்ணுறோம். அதில் யார் வேணாலும் 2 பாலாரும் இதை உபயோகப்படுத்தலாம். ஆனால் ஆண்கள் அதிகமாக உபயோகப்படுத்துகிறாங்க அப்படின்னு இருந்ததுன்னா உங்கள் வீட்டில் நீங்கள் என்ன பண்ணலான்னா இந்த மஞ்சளின் அளவை சிறிது குறைச்சிக்கலாம். மஞ்சள் போட்டால் ஆம்பளைங்களுக்கு நல்லதில்லை அப்படின்ற எண்ணங்களை நம்ம தவிர்த்துடலாம். ஏன்னா மஞ்சள் ஒரு நல்ல கிருமி நாசினி. முகத்தில் ஏற்படக்கூடிய சின்ன அந்த காற்றினால் ஏற்படக்கூடிய கிருமிகள், இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் இது தடுக்கிறதுக்கு நல்லாவே உதவும். அதனால் அளவை வேணால் கொஞ்சமாக குறைச்சிட்டு ஆனால் மஞ்சள் தவிர்க்காமல் சிறிதளவாவது சேர்த்துக்கோங்க. இதை நீங்கள் நல்லா வெயிலில் காய வச்சுக்கலாம். அப்படி வெயில் இல்லைன்னா லேசாக வறுத்து எடுத்துக்கலாம். இது வறுக்கிறது இது நல்லா வறுபடணும், இதனுடைய மனம் வரணும் அப்படின்றதுக்காக இல்லை. அதாவது நல்லா வறுத்திங்கன்னா தான் என்ன ஆகும்னா இதை திரிக்க முடியும். அதனால் சிறிதளவு வறுபடணும். இந்த மஞ்சள் கிடைக்கல, வெளியில் இருக்கிறவங்க, நம்ம ஊரில் இல்லாமல் வெளியில் இருக்கிறவங்களுக்கு இந்த மஞ்சள் கிடைக்கலன்னா கிழங்கு மஞ்சள் அப்படியே கிடைக்கிது, பச்சையாக கிடைக்கிது. அதை நல்லா சின்ன சின்ன பொடியாக நறுக்கிட்டு அதையும் நம்ம வறுத்து உபயோகப்படுத்தலாம். பார்த்திங்களா, இது வறுக்கிறதுக்காக லேசாக வறுபட்டிருக்கு. கைப்பொருக்கும் சூடு தான் வறுபட்டிருக்கு. இப்போ நம்ம இதை பொடிச்சு எடுத்துடலாம். மஞ்சள் இது கூட சேர்த்துடலாம். நம்ம வீட்டிலேயே தயாரான இந்த பொடியை இதை உங்களுடைய முகத்தில் தடவிக்கலாம். இது போன்று தடவிட்டு நம்ம எப்பொழுதும் குளிக்கிற மாதிரி குளியலறை ஸ்நானம் முடிச்சுட்டு வெளியில் வரும்பொழுது கடைசியாக முகத்தை கழுவிட்டு தொடச்சிங்கன்னா உங்களுடைய முகம் ரொம்ப அருமையான ஒரு பொலிவோடு திகழும். இது எல்லா விதமான தோள்களுக்கும் உகந்தது. அதாவது உலர்ந்த, எண்ணெய் பசையுள்ள அல்லது 2க்கும் நடுவிலான ஒரு தோல். இது எந்த தோலாக இருந்தாலும் இந்த மாவு நிச்சயமாக பாதுகாத்து நல்லதை நடத்தி கொடுக்கும். ரொம்ப அருமையான இந்த முகப்பொடியை நம்மளே வீட்டில் நொடியில் தயார் பண்ணிடலாம். தயார் பண்ணி உங்களுடைய சருமத்தை பாதுகாத்து ரொம்ப அருமையாக பளபளன்னு வச்சுக்கோங்க. தோசை பீட்சா என்றென்றும் உங்கள் சமையலறை தோழன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் ப்ரெஸ் பண்ணுங்கள். தோசை பீட்சாக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.